ஸோ, டெய்லி காலமே எந்திரிச்ச உடனே நெறைய தண்ணி குடிங்க. யூசுவலா இந்த டயட்ல இருக்கும்போது நம்ம நார்மலா எடுத்துக்கிற வாட்டர விட நெறைய நம்ம எடுத்துக்கணும். அதுக்கப்புறமா இந்த மாரி சீட்ஸு, இந்த மாரி நட்ஸ் எல்லாத்தையுமே வந்து முந்தின நாளே தண்ணீல சோக் பண்ணி வச்சுக்கோங்க. அத வந்து எடுத்து இந்த டேட்ஸ் நம்ம ஆட் பண்ணணும்னு கட்டாயம் கிடையாது. பட் ஒரு ஸ்வீட்னஸுக்காக, டேஸ்ட்டுக்காக நான் சிலதெல்லாம் கொஞ்சம் ஆட் பண்ணுவேன். பட் இந்த மாரி ஏதாவது ஒரு ஆட் பண்ணி ஒரு ஃப்ரூட் ஏதாவது ஒரு ஃப்ரூட் ஆப்பிள், வாட்டர்மெலன் என்ன வேணாலும் ஆட் பண்ணிக்கலாம். இத போட்டு மிக்ஸியில அடிச்சுட்டு, அதுக்கப்புறமா ஒரு 1 கப் பால், காய்ச்சி ஆற வச்சு வச்சிருக்கிறதையும் கொஞ்சம் கொஞ்சமா ஊத்தி, இத அழகா இந்த மாதிரி அரைச்சு எடுத்தாச்சு. இது இப்போ பார்த்தீங்கன்னா, ஒரு ஷேக் மாதிரி ஒரு இது ஸ்மூத்தி. இது குடிக்கிறதுக்கு அவ்ளோ டேஸ்ட்டா இருக்கும். அண்ட் ஆல்சோ இது நீங்க காலமா குடிச்சீங்க அப்படின்னா, உங்களுக்கு ஆஃப்டர்நூன் வரைக்கும் கண்டிப்பா பசிக்கவே பசிக்காது. அப்படி இடையில பசிக்கிற மாரி ஃபீல் இருந்துச்சுன்னா, வெள்ளரிக்காய் இந்த மாரி ஏதாவது சாப்பிட்டுக்கோங்க. அண்ட் மத்தியானத்துக்கு பார்த்தீங்கன்னா, இது வந்து முருங்கைக்கீரை. அந்த கீரையும், அதுக்கப்புறமா ஒரு 2 எக் மட்டும் இந்த மாதிரி பண்ணி எடுத்திருந்தேன். ஸோ, இதுதான் வந்து மதியானம் என்னோட லஞ்சா இருந்துச்சு. ஆ ஆனா லஞ்சுக்கு வந்து நீங்க என்ன சாப்பிட்டாலும் கண்டிப்பா ஒரு கீரை இல்லன்னா ஏதாவது ஒரு வெஜிடபிள் இருக்க மாரி பார்த்துக்கோங்க. அண்ட் நைட்டுக்கு வெளியில போயிருந்ததுனால கடையிலேருந்து ஒரு சூப் மட்டும் குடிச்சு என்னோட டேய கம்ப்ளீட் பண்ணியாச்சு. திரும்ப திரும்ப சொல்ற விஷயம் தான். எடையா நெறைய தண்ணி குடியுங்க. நீங்க தண்ணி எவ்வளோத்துக்கு குடிக்கிறீங்களோ, அவ்வளோ தூரத்துக்கு உங்களுக்கு வந்து பசிக்காது. நீங்க நெனச்ச அளவுக்கு டயட்ட கரெக்ட்டா மெயின்டெயின் பண்றதுக்கு இது ஹெல்ப் பண்ணும். தேங்க் யூ.